கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு புது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது வால்யூம்ல 5வது அத்தியாயம், 5th ஸ்டடி, 5வது அத்தியாயம். ஸோ அந்த 5வது அத்தியாயத்தோட தலைப்பு நம்ம பார்க்கும்போது, நம்ம தமிழ்ல நம்ம அந்த ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம். யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். பாருங்க, அநேக யுகங்களாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், யாருனாலையோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம், ரொம்பவே ரகசியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாருக்கு வெளிப்படுத்துச்சுன்னு பார்க்கும்போது, பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஒரு காரியம் வெளிப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு. இந்த தலைப்பு அப்போஸ்தலன் பவுல் அவர் பேசக்கூடிய வசனமா இருக்கு. நம்ம அந்த வசனத்தை முழுமையா வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:26. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். 25 வாசிங்க தமிழ்ல. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கும். பாருங்க, இது ஆதி காலமாக, அதாவது நிறைய என்ன சொல்றதுங்க, யுகமா மறைக்கப்பட்ட விஷயம் இப்ப பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார் நம்மளுடைய தேவன். அது என்ன ஒரு விஷயம்? அதாவது அநேக யுகமாக மறைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம், அது விசேஷமாக பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. அப்படி என்ன வெளிப்பட்டிருக்கு, அதுதான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். ஸோ இது தமிழ்ல நம்ம பார்க்கும்போது, அதாவது இங்கிலீஷ்ல பேஜ் 77, தமிழ்ல நம்ம பார்க்கும்போது 85, பேஜ் நம்பர் 85, 85வது பக்கம். தமிழ்ல நம்ம பார்க்கும்போது 77, சாரி இங்கிலீஷ்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தியானத்துக்குள்ள நம்ம போகும்போது பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் வெளிப்பட்டு இருக்கு ஒரு ரகசியம். ஆனா யுகமா அது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வேற யாருக்குமே அது என்ன ஆகலன்னா அது வெளிப்படல. அப்படி என்ன ஒரு விஷயம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மறைக்கப்பட்டு இருந்துச்சு, அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பாடத்தை நம்மளுடைய 7ஆம் தூதர் எப்படி துவங்குறாருன்னு பார்க்கும்போதுங்க, பாருங்க, மனுஷன் இல்ல மனுக்குலம், அந்த மனுக்குலம் இந்த தீமையின் அனுபவத்துல போகும்போது, எப்போ ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டாரோ அவருக்குள்ள அந்த ஒரு கீழ்ப்படியாதனால அந்த தீமை அவர் ருசிக்க துவங்கிட்டார். எப்போ அந்த மனுஷனுக்கு தீமை எனக்கூடிய விஷயம் அவனுக்குள்ள வந்துச்சோ, தேவன் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தீமையின் அனுபவத்தினால அவங்க ஒரு சரியான பாடத்தை கத்துக்கணும், ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கணும்னு தேவன் என்ன பண்றாருன்னா அந்த மனுஷனை சீர்படுத்துறார், டிசிப்ளின் பண்றார், ஒழுங்குபடுத்துறாரு. இப்போ அப்படி ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். என்னன்னா, தேவன் மனுஷனுக்கு சொன்ன கட்டளைய அவன் மீறினதுனால தீமையின் அனுபவத்துக்குள்ள போயிட்டார், விழுந்து போயிட்டான் அந்த மனுஷன். அப்படி விழுந்து போன மனுஷனை தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த விழுந்து போன மனுஷனை மீட்கிறார், இல்ல தூக்கி நிக்க வைக்கிறார். அப்படி அந்த ஒரு தூக்கி நிக்க வைக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கும்போது
ஒருத்தர் விழுந்துட்டார்னா அவங்கள தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு ஒரு விடுதலை தேவை, இல்ல அது விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு மீட்பர் தேவை. ஒரு மீட்பர் ரொம்பவே அவசியமா இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தீமையின் அனுபவத்துக்குள்ள போன மனுஷனை தூக்கி நிக்க வைக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்குறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இரட்சகரை உருவாக்குறார், ஒரு மீட்பரை உருவாக்குறார். அந்த மீட்பர் குறித்தான ரகசியம், அதாவது எப்போ அந்த ஒரு ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யறாரோ அவருடைய நிலை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிச்சு. யார் என்ன மீட்பார், என்னோட சந்ததியா யார் மீட்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது யாருமே இல்லை. இந்த ஒரு விஷயம் ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு கேள்வியா இருந்துச்சு. எப்போ இருக்கும்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில இந்த பூமிக்கு வந்தாரு, அப்போ ஒரு மீட்பரா அவர் இல்லை. அந்த 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, அப்போ இந்த உலகத்துக்கு அவரு மீட்பரா இல்லை. அவரு அர்ப்பணிச்சு அந்த 3 வருஷம் அவரு இந்த பூமியில வாழும் போது மீட்பரா இல்லை. அந்த கல்வாரி சிலுவையில மரிச்சார் பாத்தீங்களா, அப்போ கூட இந்த உலகத்துக்கு அவர் மீட்பரா இல்லை. பின் அவர் எப்போ மீட்பர் ஆனாருன்னு பார்க்கும்போது அவருடைய மரணம் எப்போ உயிர்த்தெழுதல்னால, அவருடைய மரணம் எப்போ உயிர்த்தெழுதல்னால ஒரு மேற்கொண்டு வெளியே வராரோ, அந்த மரணத்தையே எப்போ ஜெயிக்கிறாரோ, அப்போ இந்த மனுக்குலத்துக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை வந்துச்சு. விழுந்து போன மனுஷனை மீட்கிறதுக்காக கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டார். இது ரொம்ப முக்கியமான காரியம். சுவிசேஷ யுக ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு மரிச்சு எப்போ ஒரு உயிர் தெழுறாரோ அப்போ தான் அவர் என்ன ஆனாருன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கான மீட்பரானார். அது வரைக்கும் இந்த உலகத்தோடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துச்சு. இது 4000 வருஷமா மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பாடத்தை ரசல் அவங்க துவங்கும் போது அந்த ஏதேன் தோட்டத்தை திரும்பி பாருங்க அப்படின்றார். அந்த ஏதேன் தோட்டத்தை திரும்பி பார்க்கும் போது அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு இடமா இருந்துச்சு. மனுஷனுக்கு அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல. அவங்க ஜஸ்ட் எப்படி இருக்கலாம்னு பார்க்கும்போது சந்தோஷம் நிரம்பி அவங்க இருக்கலாம். எப்போ நம்மளுடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் அவங்க தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவங்க பாவத்தை செஞ்சாங்களோ அப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதி அங்க நிறைவேறிச்சு. அதுக்கான விளைவு என்னன்னு பார்க்கும்போது பாவம் மற்றும் மரணம், நம்பிக்கை அற்ற ஒரு நிலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை எனக்கூடிய அந்த ஒரு ஒளியே அவங்க மத்தியில என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆதி பெற்றோர்கள் கடந்து போயிட்டாங்க. அப்ப தேவன் அவருடைய கீழ்ப்படியாமையை பார்த்து தேவன் என்ன பண்றாருன்னா, விழுந்துட்டீங்க சரி, ஆனா நீங்க இந்த விழுதல்ல இருந்து நீங்க மறுபடியும் ஏந்திரிக்கணும்னா, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினா மாத்திரம் தான் என்ன ஆகும், நீங்க வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு முதல் தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. என்னன்னா அந்த ஒரு ஸ்திரீயின் வித்து, அந்த ஸ்திரீயின் வித்து வந்தாதான் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கான அந்த விழுந்து போன நிலையிலிருந்து மறுபடியுமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்னு தேவன் அந்த இடத்த சொல்லிட்டார். அந்த வார்த்தையை சொல்லிட்டு பிறகு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவன் உன் காலை நசுக்குவாய், அவள் உன் குதிகாலை. அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு ஒரு 2000 வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது கடந்து போகுது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் மனுக்குலத்துக்கு வரல. கடந்து போகுது 2000 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு ஸ்திரீயின் வித்தோடைய தீர்க்க தரிசனம் சொல்லி.
நிறைவேறல. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரு வாக்கு தத்தம், அந்த ஒரு வார்த்தை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வருது. முதலாவது ஆபிரகாமுக்கு வருது. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு பிறகு அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்க வெளியே வந்து 2000 வருஷத்துக்கு பிறகு தேவன் ஆபிரகாம அழைக்கிறார். அழைச்சிட்டு அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாம அழைக்கிறார். இப்படி தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த காலம் நேரத்தை தேவன் ஏற்ற நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுறார். இப்போ ஆபிரகாம் மற்றும் அவருடைய சந்ததி என்ன ஆகுதுன்னு வருது பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம். தேவன் எதுக்கு ஆபிரகாம அழைத்தார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா தேவன் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறதுக்குத்தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய அந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனத்துல இருந்து அவர் பிரிச்சு எடுக்கிறார். பிரிச்சு எடுத்துட்டு ஒரு ஜனமாக ஜாதியாக தேவன் ஆபிரகாம அழைச்ச காரணமே என்னன்னு பார்க்கும்போது ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அவருக்கான வாக்குத்தத்த பூமியான கானான், அந்த கானான் தேசத்துல அவருடைய ஜனம், அவருடைய சந்ததிய ஆசீர்வதிக்கிறது தான் தேவன் ஆபிரகாமை அழைச்சார். சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தேவன் ஆபிரகாம ஆசீர்வதிக்க தான் தேவன் அழைக்கும் போது அவருக்கு சந்ததி இல்லை, அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, இது ரசல் அவங்க எழுதும் போது ரொம்பவே சிந்திக்கக்கூடிய சில வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. தேவனுக்கு உதவி செய்யணும்னு. ஏன்னா தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது நினைவேறணும் இல்லைங்களா? தேவனுக்கு உதவி செய்யணும்னு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு ஆகார் மூலியமாக இஸ்மாயில என்ன பண்ணிட்டாருன்னா வர வச்சுட்டார். இந்த வார்த்தையை அப்படியே ரசல் அவங்க குறிப்பிடுறாரு. என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆபிரகாம் ரீசன்ட், அதாவது ஆபிரகாம் யோசிச்சாரா that he must help God to fulfill his promise. அதாவது யோசனை பண்ணி பார்த்தார் ஆபிரகாம், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல, எப்படியோ இருக்கிற வயசுல நமக்கு ஒரு சந்ததி வந்துச்சுன்னா தேவனுக்கு நம்ம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சந்ததியே வர மாதிரி இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது இஸ்மாயில உருவாக்குனார். ஆனா என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு தேவனுடைய வார்த்தை அது ஒண்ணு சொன்னதுதான், அது நிறைவேறியே ஆகும். ஆனா தேவனுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவையா? அவர் சொன்ன வாக்குக்கு தேவனுக்கு எந்த ஒரு உதவி தேவையில்லை. அவர் ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டார்னா அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றியே ஆகுவார். ஏற்ற நேரம், ஏற்ற சமயம், கரெக்டான நேரத்துல செத்து போன நிலையில இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஜீவனை கொடுத்து இஸ்மாயில் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, ஈசாக்கு என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது பெற்றார். இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு நம்பிக்கை, ஒரு வாக்குத்தத்த பிள்ளை அங்க பிறந்தது. உயிரே இல்லாத ஒரு மனுஷன் ஏறக்குறைய 100 வருஷம் தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுத்தார், ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததிய வெளியே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து ஐசாக், யாக்கோப்பு மற்றும் இஸ்ரேல், இந்த சந்ததியை தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அவர் பெரிய ஜாதியாக மாத்தினார். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்துல ஆபிரகாம், தேவன் ஆபிரகாம அழைச்ச நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறதா. இந்த ஒரு பாயிண்ட நீங்க என்ன பண்ணணும்னா மையமா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா என்டையர் டிவைன் பிளானே நமக்கு புரியாது. அவரை தேவன் ஏன் அழைச்சார்னா ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரமே. சோ இப்ப பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே,
அந்த ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சந்ததி ஈசாக்குக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, யாக்கோப்புக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவங்களுடைய ஜாதி ஒரு மிகப்பெரிய ஜாதியாகவும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேசமாகவும் மாறும்னு அவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாசிக்கலாம். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையை என்றென்றையும் நினைத்திருந்தார்கள். அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. சோ அந்த ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை அவங்களுடைய சந்ததிக்கு தேவன் பண்ண அந்த உடன்படிக்கைய ஒரு நித்திய பிரமாணமாக, அது அழிவே அழியாது. தேவன் அந்த அளவுக்கு அது ஒரு நித்திய பிரமாணமாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது மறைக்கப்பட்ட அந்த ரகசியம் என்ன இன்னும் வெளிப்படல. விழுந்து போன மனுக்குலம் விழுந்த நிலையில தான் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க முன்னேறல. இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் போச்சு, ஆபிரகாம்ல இருந்து ஐசாக்கு, யாக்கோப்பு மற்றும் இஸ்ரேல் ஜனங்க, அதாவது யாக்கோப்புடைய சந்ததியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் தனித்தனியாக வழிநடத்துற தேவன் ஒரு தேசமாக சொந்த ஜாதியாக ஒரு தனி கூட்டத்தை அவர் என்ன பண்றாருன்னா உண்டாக்கிட்டு, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களை சுதந்தரிச்சு அங்க அவங்க வாழணும் தான் தேவன் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தார். ஆனா இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்க அவங்க எங்க போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது எகிப்துக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஜாதியாகவும் தேசமாகவும் மாறிட்டு அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஏறக்குறையன்னு சொல்ல முடியாது, முற்றிலுமாக தேவன் ஆபிரகாமுக்கு தந்த வாக்கு தத்துவத்தை முழுமையா அவங்க என்ன ஆயிட்டாங்க, மறந்துட்டாங்க. தேவன் எவ்வளவு நம்பிக்கையா ஆபிரகாமை கூப்பிட்டார், அவரோ எவ்வளவு விசுவாசமா இருந்தார், அது முற்றிலுமாக இஸ்ரேல் ஜனங்க மத்தியில இல்லாமையே போயிடுச்சு. The hope was almost blasted. அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை சுக்குநூறா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உடைஞ்சு போச்சு. எங்கன்னா அந்த எகிப்து தேசத்துல இவங்க அடிமையா போகும்போது முற்றிலுமா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சுக்குநூறா உடைஞ்சிச்சு. சரி, இந்த மாதிரி தேவனுடைய வழிநடத்தல் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் அந்த ரகசியம் என்ன ஆயிடுச்சு, வெளிப்படவே இல்லை. அது இன்னும் ரகசியமா இருக்கு. என்ன ரகசியம்? விழுந்து போன மனுக்குலத்தை அவங்க என்ன பண்ணணும், மீட்பு வெளியே கொண்டு வரணும். அது நிறைவேறாமே இருக்கு. தேவன் தந்த வாக்கு தத்துவமே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நிறைவேறாமையே போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைவேறாம போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் மோசே என்னக்கூடிய ஒரு மனுஷனை அனுப்புறார். பாருங்க, தேவன் ஆபிரகாம் தந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நினைவு கூர்ந்து மோசையை ஏற்ற நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஜனங்களை அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வராங்க. இந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது மோசே மூலியமா வர வைக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. என்னன்னா, மோசையை பார்க்கிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்ன ஆவாங்க, வருவாரு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மோசே தான் ஒரு கடைசி ரட்சகர் இல்ல, அவரை தாண்டி இன்னும் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு நம்ம எங்க பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். இப்ப பார்க்கும் போது மோசே எகிப்துல இருந்து வழி நடத்தது ஒரு ரட்சகர். அவரே சொல்லிட்டாரு, என்னை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசினா வரப்போறாரு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இன்னும் தேவனுடைய திட்டம் எப்படி ஆயிடுச்சு, இன்னுமே ரகசியமாயிடுச்சு. என்னடா இந்த மனுக்குலத்துக்கு ஒரு விடிவே கிடைக்காதா,
இன்னுமே ரகசியமாயிடுச்சு. சரி, இப்படி ரகசியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, இன்னும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம உள்ள பார்க்கும்போது மறுபடியுமாக ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் தான் வருது. இந்த பூமியில இருக்கக்கூடிய சந்ததிய இஸ்ரேல் ஜனங்க தான் என்ன பண்ண போறாங்க, ஆளுகை செய்ய போறாங்க. அவங்க தான் ஆசீர்வதிக்க போறாங்க. இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு தந்த அந்த சந்ததிக்கு தந்த வாக்கு தத்துவம். இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இது அப்படியே மறைக்கப்பட்டே வந்துருச்சு. சரி, கொஞ்ச காலம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பார்க்கும்போது மோசே போயிட்டாரு. அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு யோசுவா வந்தார். யோசுவாவுடைய அந்த ஒரு பேருடைய அர்த்தம் பார்க்கும்போது மறுபடியும் டெலிவரர், சேவியர், அதாவது ரட்சகர் எனக்கூடிய ஒரு அர்த்தம் வருது. இப்போ அந்த யோசுவா என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, எகிப்துல இருந்து வழி நடத்தின மோசே கானான் வரைக்கும் வந்துட்டு கானானுக்கு போல. இப்போ அந்த ஜனங்களை எங்க கூட்டின்னு போறாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஒரு கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. இப்ப அந்த கானான் தேசத்துக்குள்ள என்ன ஆகுறான்னு பார்க்கும்போது முழு இஸ்ரேல் ஜனங்க உள்ள போறாங்க. பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது ஒரு உண்மையான வழி நடத்தக்கூடியவர் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது யோசுவா அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த தேசத்துல அந்த ஜனங்களுக்கு தேவையான நிலங்களை அவரு பிரிச்சு கொடுக்குறாரு. சரி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரட்சகர், ஒரு மீட்பர், அந்த மாதிரி ஸ்தானத்துல யோசுவா அந்த தேசத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் போச்சு. நியாயாதிபதிகள் வந்தாங்க. எதுவுமே அவங்க இஸ்ரேல் ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் அந்த ஜனங்க கேட்குறாங்க, எனக்கு ராஜா வேணும் அப்படின்னு. இப்போ ராஜாவுடைய காலத்துல ரொம்ப முக்கியமான சில ராஜாக்கள் முன் வராங்க. அந்த சில ராஜாக்களை ரொம்ப பேர் போன ராஜாக்கள் பார்க்கும்போது தாவீது, சாலமோன், இவங்க எல்லாம் வரும்போது மறுபடியும் பாருங்க, தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவன் கூப்பிட்டார். ஆனா இந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த தேசத்தை தேவன் ஒரு ஆசீர்வாதமான தேசமா மாத்தத்தான் தேவனுடைய சித்தம். ஆனா இந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த ராஜ்ய பாரத்து மேல ஆசைப்பட்டுட்டு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிங்காசனம் மேல ஆசைப்பட்டுட்டு ஜனங்களை சரியான விதத்துல என்ன பண்ணல, வழி நடத்தாம போயிட்டாங்க. இதனால விளைவு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா ஜனங்களும் ஒரு உதாரணமா இல்லாத வெறும் நிரலா மாத்திரம் மாறிட்டாங்க. ஒரு நிஜமா இல்லாத நிரலா மட்டும் மாறிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப சீரியஸான பாயிண்ட். தேவனுடைய வாக்கு தத்தத்தை முற்பிதாக்கள்னால கூட என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அதனாலதான் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ஜஸ்ட் டைப் ஆயிட்டாங்க. ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது still looked for the great deliverer of whom Moses, Joshua, David and Solomon were only types. மனுக்குலத்தை மீட்கிறதுக்கோ ஆசீர்வதிக்கிறதுக்கோ முற்பிதாக்கள்னால முடியல. இன்னொரு மிகப்பெரிய மீட்பர் தேவைப்பட்டுச்சு. அதனால இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா வரக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய மீட்பருக்கு இவங்க என்ன ஆயிட்டாங்க, ஒரு நிரலா மாறிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, இன்னமும் அந்த ரகசியம் என்ன இருக்கு, ரகசியமா தான் இருக்கு. மனுக்குள்ளும் பாடுபட்டுனே தான் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்களுக்கான ஆசீர்வாதம் வரல. சரி, சரியான நேரத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா இந்த பூமியில பிறக்கிறார். அப்படி பிறக்கிற கர்த்தர் இயேசு இந்த ஒரு ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மெஸ்ஸியா பத்தியான எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, இவரு தாவீது அவருடைய சந்ததியில இருந்து வருதுனால இவர் ஒரு ராஜாவா தான் வருவாரு, ஒரு கம்பீரமா இருப்பாரு, இந்த உலகத்தையே அப்படியே என்ன பண்ண போறாரு, அப்படியே ஆட்சி செய்வாரு. இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. தவிர மேசியாவா கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அவரை மீட்பரா அவங்க பார்க்கல. அதுதான் இஸ்ரேல் பண்ண மிகப்பெரிய தப்பு. எந்த நேரத்துல மீட்பரா பார்க்கணும், எந்த நேரத்துல ராஜாவா பார்க்கணும்னு அவங்களுக்கு தெரியாதனால ராஜாவா பார்க்கக்கூடிய கர்த்தர் இயேசுவை அவங்க ராஜாவா பார்க்கல, மீட்பரா பார்த்திருக்கணும், ராஜாவா பார்த்தாங்க. சோ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே,
இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம பேசிருக்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தர் இயேசுடைய முதலாம் வருகை, அவங்கள சந்திக்கக்கூடிய அந்த நாள், த டே ஆஃப் விசிட்டேஷன் அப்படின்றாரு. மேசியாவா தான் வந்தாரு, அடிக்க போகிற ஆட்டுக்குட்டியா தான் கர்த்தர் இயேசு வந்தாரு. அந்த ஜனங்க என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்காம் 19ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்காம் 19ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, அந்த மேசியாவை, பழைய ஏற்பாட்டு நிழல்ல அடிக்கப்பட்ட எல்லா பலிகளும், அந்த ஒரு பாசோவரா இருக்கட்டும், அந்த பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், அந்த பலிகள்லாம் யாரைத்தான் குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசுவை தான் குறிக்குது, அவங்களுடைய மேசையாவை தான் குறிக்குது. இது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அந்த கர்த்தர் இயேசு அவங்களுடைய நாட்கள்ல சந்திக்க வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க ஏற்றுக்கொள்ளாத போயிட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி நிராகரிக்கப்பட்ட கர்த்தர் இயேசு என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது, அந்த சிலுவை மரணத்துல, அந்த ஒரு சிலுவை மரத்துல மறிச்சு செத்து போயிட்டாரு. பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆதாம் விழுந்தார். ஆபிரகாம் மூலியமா அந்த ஆசீர்வாதம் வரும்னு பார்த்தாங்க, வரல. ஈசாக்கு மூலியம் வரும்னு பார்த்தாங்க, வரல. யாக்கோப்பு மூலியமா வரும்னு பார்த்தாங்க, வரல. இஸ்ரேல் தேசம் மூலியமா வரும்னு பார்த்தாங்க, வரல. மோசே மூலியமா வரும்னு பார்த்தாங்க, வரல. யோசுவா மூலியம் வரும் பார்த்தாங்க, வரல. இப்ப ராஜாக்கள் தாவீது, சாலமோன் அவங்களுடைய காலத்துல வரவங்க பார்த்தாங்க, வரல. இப்ப கர்த்தர் இயேசுவே என்ன ஆயிட்டாரு, வந்துட்டாரு. மேசியா வந்தாரு, அடிக்கப்பட ஆடா வந்தாரு, அவரும் என்ன ஆயிட்டாரு, செத்துட்டாங்க. பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நியாய பிரமாணத்தை வாசிச்ச, அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசுக்கு சீஷரா இருந்தவங்க, அவங்களுடைய வார்த்தைகள் பாருங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் எங்களை ஆசீர்வதிக்கணும், நாங்கள் ஒரு பெரிய ஜாதியா இருக்கணும், இந்த உலகத்தை நாங்க ஆளுகை செய்ய ஒரு ஜாதியா தான் தேவன் எங்களை அழைச்சாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்போ கர்த்தர் இயேசுடைய சீஷர்கள் இந்த வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க. கர்த்தர் இயேசு மரிச்சு உயிர் தெழுந்துட்டு பிறகு இந்த வார்த்தையை கர்த்தர் இயேசு கிட்ட அவங்க பேசுறாங்க. வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24:21. லூக்கு 24:21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாள் ஆகிறது. பாருங்க, இது எப்படி நம்ம பார்க்கலான்னு பார்க்கும்போது, முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆபிரகாமும் காப்பாத்துவார் நினைச்சோம், அவரு காப்பாத்தல. ஈசாக்கு நினைச்சோம், யாக்கோப்பும் நினைச்சோம், ராஜாக்கள் நினைச்சோம். கடைசியில கர்த்தர் இயேசு இவர் தான் மேசியாவா வந்தாரு. இவரை என்ன பண்ண முடியல, காப்பாத்த முடியலன்னு சீஷர்கள் யாரை பார்த்து கேட்கிறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிட்டே சொல்றாங்க, இவர் தான் இஸ்ரேலை இவர் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் நினைச்சோம், ஆனா அவர் செத்து 3 நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு இப்ப நம்பிக்கையே இல்லாத இருக்கு அப்படின்னு சீஷர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உரையாடல அவங்க பேசிட்டு போறாங்க. இது எமோ ஊர்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்குங்க. சோ அங்க நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது முற்றிலுமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது நம்பிக்கை இழந்த நிலையில தான் இந்த வார்த்தைகள் சீஷர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட முன் வைக்கிறாங்க. இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு யாராலும் முடியாது, நான் நம்பணும் கர்த்தர் இயேசு, அவரும் என்ன ஆயிட்டாரு, மறிச்சிட்டாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க சொல்றாங்க. ஒருவேளை கர்த்தர் இயேசு மறிச்சு உயிர் தெல்லனா அந்த ஒரு மனுக்குலத்துக்கான நம்பிக்கையே இல்லாத இருக்கும். இப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவரோ வந்தாரு, மறிச்சாரு, ஆனா ஒரு மரணத்துல ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா உறுதியா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது வச்சுட்டு போயிட்டாரு. என்னன்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் தந்த அந்த வாக்கு தத்துவம் தன்னுடைய மரணத்தினால அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா
நிரூபணமா அப்படி வச்சுட்டு போயிட்டார். இனிமே வரக்கூடிய வாக்கு தத்துவம், இனிமே நிறைவேறக்கூடிய விஷயம், புதிய உடன்படிக்கை நியமத்துல தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறுபடியும் என்ன ஆக போகுது? ஆசீர்வாதம் வரப்போகுது. இது அவருடைய மரணத்தினால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது உறுதி பண்ணிட்டார். ஸோ சகோதர சகோதரிகள், இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப விசேஷமா வாசிக்கலாம். 1 பேதுரு 1:3 வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, பாருங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க சகோதர சகோதரிகள், அந்த ஒரு நம்பிக்கை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு மனுக்குலத்துக்கு அவர் வச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மறுபடியுமாக உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசு கிட்ட சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, கர்த்தர் இயேசு நீங்க மறைச்சிட்டீங்க, இப்போ நீங்க உயிரோ தெழுந்துட்டீங்க, இனிமே உங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா எப்போ நாங்க ஒரு பெரிய ஜாதியாக இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா மாறுவோம்னு கர்த்தர் இயேசு கிட்ட என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது சீஷர்கள் கேட்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசுடைய பதில் தான் ரொம்பவே சீஷர்களுக்கு இன்னும் என்ன ஆகுது. அந்த ஒரு வசனத்தை படிக்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:6-7. அப்பொழுது கூடி வந்திருக்கையில் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அவ்வளவுதாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 4000 வருஷமா வெயிட் பண்ண மனுக்குலம் அப்போஸ்தலர்கள் அவங்களே என்ன ஆயிட்டாங்கன்னா இதுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ரகசியமா மாறிடுச்சு. இவ்வளவு நாள் அவன் காத்திருந்த விஷயம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ரகசியமா போயிடுச்சு. என்னடா இது, யாருமே எங்களை மீட்க முடியாதா, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமா மாறவே முடியாதா? ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தம் உண்மை இல்லையா, அது நிறைவேறும் இல்லையா? கர்த்தர் இயேசு கிட்ட கேட்ட அவர் என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, அது பிதாவோடைய கரத்துல தான் இருக்கு. என்ன அந்த ரகசியம்? எப்போ நாங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா மாறுவோம், இந்த உலகத்தையே நாங்க எப்போ ஆசீர்வதிக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வியிலே யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. பாருங்க, இப்பதான் what turn as God's plan now taken. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், யாருனாலையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு டர்னிங் பாயிண்ட் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆகுது. மறைக்கப்பட்ட ரகசியம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுதுன்னா வெளிப்படுத்த போகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு. சொன்ன கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது ஒரு வார்த்தைய அவர் இந்த பூமியில இருக்கும் போது உறுதியா தங்களுடைய சீஷர்களுக்கு சொன்னாரு. என்னன்னா, யோவான் 16:12-13 வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஆமா, சொல்லிட்டாரு. நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா அது சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க மாட்டீங்க. 13 சத்திய ஆவியாகிய அவர் இப்ப சத்தியம் ட்ரூத் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவ்வளவுதாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும், சீஷர்கள் சத்தியம் ஆவி ட்ரூத் ஏற்ற நேரத்துல வரவிருக்கும். இவங்களுக்கு அந்த ரகசியம் என்னன்னு புரியவே புரியாது. தேவனுடைய தெய்வ திட்டம் ஏன் 4000 வருஷம் தாமதிக்குதுன்னு தெரியவே தெரியாது. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு வந்தாரு, மரிச்சாரு, உயிர் தெழுந்து போயிட்டாரு. ஜனங்க என்ன பண்ணோம், அந்த பெந்தெகோஸ்து நாள் வரைக்கும் காத்திருக்கணும். சரி, இப்ப பெந்தெகோஸ்து நாளும் வந்தாச்சு.
தேவன் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி கொடுத்தாச்சு. சகல சத்தியமும் தெரியக்கூடிய நாளும் வந்தாச்சு. ஆனாலும் அந்த ரகசியம் என்ன அப்போஸ்தலர்களுக்கே திறக்கப்படல. என்ன அப்போஸ்தலருக்கே திறக்கப்படலையா? ஆமா, அப்போஸ்தலருக்கே திறக்கப்படல. என்னன்னா இப்ப பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பரிசுத்த ஆவி பெற்றிருந்த போதே அப்போஸ்தலர்கள் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் இயேசு தான் மெசியா. கர்த்தர் இயேசுவை கொண்டு யூதர்கள், அதுக்கு நாங்கத்தான் சாட்சி. இதுதான் அவங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பிரசங்கம் பண்ணினே இருக்கும் போது அப்போஸ்தலர் பேதுருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. பேதுரு, நீங்க பண்ணதெல்லாம் போதும், யூதர்கள் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, போய் புறஜாதிக்கு பிரசங்கிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இன்னும் அந்த ரகசியமா இருக்கு. இது வரைக்கும் தேவன் எங்களை தான் கூப்பிட்டாரு, நாங்க தான் ஆசீர்வாதிக்க பட போகிற ஜனங்கன்னு நாங்க காத்திருந்தோம். ஆனா இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு, எங்களை தள்ளிட்டு, யூதர்களை தள்ளிட்டு புறஜாதிக போய் பேசுன்னு சொல்றாரு. என்னத்தான் தேவன் செய்யறாருன்னு பார்க்கும்போது யாக்கோப்பு ஒரு விஷயத்த சொல்றாரு பேதுருடைய ஊழியத்தை பார்த்து. அது ரொம்ப முக்கியமான வசனமா காணப்பட்டது. வாசிக்கலாம். அப்போஸ்தல் எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 14 மற்றும் 14-16 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் 15th chapter 14 to 16. தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காய் ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. இந்த இடத்துல சிமியோன் சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு என்ன பண்ணாருன்னா விவரிச்சு சொன்னாரே. அந்த சொல்ற விஷயத்துல என்ன சொன்னாருன்னு பார்க்கும்போது அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்குகளுக்கு ஒத்திருந்தது. தீர்க்கதரிசிகளுடைய வாக்குக்கு சீமோன் பேசின வார்த்தைகள் ஒத்திருந்தது. அது என்ன சீமோன் பேசினாருன்னு பார்க்கும்போது, எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னிடத்தில் நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து. இப்ப பாருங்க, பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையை வாசிங்க. 17. நான் இதற்கு பின்பு திரும்பி பாருங்க, இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? யூதர்களை தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு பிறக்க புறஜாதிகளை என்ன பண்றாரு, இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வராரு. புறஜாதிகளை எப்போ அழைப்புக்குள்ள கொண்டு வராரோ இதற்கு பின்பு திரும்பி வருவார். எப்போ புறஜாதிகளை அவர் அழைச்சிட்டாரு, எப்போனா இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும். எப்போ அந்த புறஜாதிகளை அழைச்சிட்டு பிறகுதான் என்ன ஆகும்னா திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை. பாருங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தைனா தள்ளி வச்ச யூதர்களை, புறக்கணிச்ச யூதர்களை, விழுந்து போன தாவீதின் குமார, அதாவது சந்ததிய அவர் மறுபடியும் என்ன பண்ண போறாரு, எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி. அப்படின்னா பழுதாய் போறவைகள்னா அவங்க நாசமா போயிட்டாங்க பாத்தீங்களா, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அவங்கள மறுபடியும் என்ன பண்ண போறாருன்னா சீர்படுத்துவார். எப்போனா யூதர்கள் நிராகரிச்சுட்டு தேவன் என்ன பண்ணாருன்னா புறஜாதிகளை கூப்பிட்டார். அந்த புறஜாதிகளை தேவன் முழுமையா கூப்பிட்டு பிறகுதான் என்ன பண்ண போறாருன்னா யூதர்களை திரும்பி கொண்டுவார். இது இன்னும் பெரிய ரகசியமா போச்சு. என்னடா இது தேவனுடைய தெய்வீக திட்டம், ஒருத்தரை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்தரை கூப்பிடுறாரு. இப்ப அந்த புறஜாதிகளை கூப்பிட்டு அவங்க அது முழுமை அடைஞ்சாதான் தாவீதோடைய அந்த ஒரு கூடாரம் என்ன ஆகுங்க, மறுபடியும் எழுப்பப்படும். அப்பதான் மறுபடியும் எந்திரிக்கப்படும். இப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல யூதர்களுக்கு போன அந்த ஒரு ஆசீர்வாதம் புற ஜாதிகளுக்கு வருது. அப்போஸ்தலர்கள்னால சரியாவே புரிஞ்சுக்க முடியல என்னத்தான் தேவன் பண்றாரு, எங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியலன்னு சொல்லும் போதுதான் தேவன் ரொம்ப விசேஷமா பயன்படுத்தின அப்போஸ்தலன் பவுல் மூலியமாக இந்த வசனம் புரிய வருது. வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
27 வாசிக்கலாம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. பாருங்க, மறுபடியும் வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தின் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இப்ப என்ன பண்றாருன்னா, தேவன் கண்டிப்பா யூதர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு இல்ல, புறஜாதிகளுக்கு விசேஷமாக அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிவிக்கிறதுக்கு இவ்வளோ காலமா யுக யுகமா மறைக்கப்பட்ட விஷயத்த இப்ப யாருக்கு தெரிவிக்கிறாருன்னு பார்க்கும்போது புறஜாதிகளுக்கு. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த புறஜாதி வாய்ப்புல இருக்கக்கூடிய நமக்கு பரிசுத்த வான்களுக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது அதுதான் தலைப்பாசிங்க. கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. வாசிங்க. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ரகசியம். தலைப்பு புரியல இல்லைங்களா? இவ்வளவு நாளா மறைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளேன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த கிறிஸ்து இயேசுக்குள் அதுதான் ரகசியம். சகோதர சகோதரிகளே, யுகாயுகமா ஏன் மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் வரலன்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தவான் எனக்கூடிய வகுப்பார் அவங்க வெளியே வராதனால தான் முழு மனுக்குலத்தோடைய ஆசீர்வாதம் என்ன இருக்கு, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்ன இருக்கு, ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. இதுதான் ரகசியம். என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ஒரு சின்ன கூட்டத்தை, விசேஷமான ஜாதிய தேவனுடைய நண்பர்களாகவும் பிள்ளைகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய அந்த ஒரு சிறு மந்தை வகுப்பார் தான் அந்த ரகசியம், கிறிஸ்துக்குள். சோ இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. கிறிஸ்து இயேசுக்குள் இல்ல கிறிஸ்துக்குள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இப்ப பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தைய கர்த்தர் இயேசு எப்படி இருந்தான்னு பார்க்கும்போது முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினால் வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். பாருங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார் பார்க்கும்போது தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அப்படின்னா ஜீசஸ் அப்படின்னா மீட்பர், மேசியா இல்லனா ரட்சகர். ஆனா கிறிஸ்து அப்படின்னா அபிஷேக பண்ணப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறவர். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறவர் தான் கிறிஸ்து என்னக்கூடிய அர்த்தம். சகோதர சகோதரிகள், இந்த இடத்துல பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்க்குள் இருக்கிறவங்க தான் அந்த ஒரு வகுப்பார். இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஒரு ரகசியம். அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள் தான் அந்த ஒரு கிறிஸ்து இயேசுக்குள் அபிஷேக பண்ணப்பட்டவர்கள். இதுதான் நம்ம பார்க்கும்போது யுகாயுகத்தில்
மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், யாருக்குமே தெரியல. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியல. முற்பிதாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் வந்தாங்க, யாருக்குமே தெரியல. இவங்களை பத்தி நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தல் பேதுரு என்ன சொல்றாருன்னா, இவங்க ராஜாக்களும் ஆசாரியமா இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாரா இவங்க காணப்படுறாங்க. சோ இந்த ஒரு கிறிஸ்து அப்படின்னா என்னன்னா, அவங்க ஒருத்தர் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் 1,44,000 பிளஸ் 1, கர்த்தர் இயேசு பிளஸ் சபை. இவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் நம்ம பார்க்கணும். சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நாளுக்கான பாடத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். சோ இதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய தெய்வீக திட்டத்துல ஏன் இன்னும் அந்த ஒரு ஆசீர்வாதம் தாமதிக்குது, தேவன் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ரகசியம் யாருன்னு நம்ம பார்க்கும் போது சபை. இப்போ இந்த சபை மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பரிசுத்தவான்களாக நமக்கு வெளிப்படுத்தின அந்த ஒரு விஷயம்னால தேவன் எப்படி அவருடைய தெய்வீக திட்டத்தை இந்த மனுக்குலத்துக்கு அவர் எப்படி ஆசீர்வாதமா கொண்டு வர போறாரு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் இந்த முழு மனுக்குலத்து மேல எப்படி அவர் ஆசீர்வாதமா போகுது. எனக்குடைய பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.